ஒரு காலத்தில் தேவர்களை கடுமையாக வதை செய்த மகிஷி என்ற அரக்கி இருந்தாள். அவளின் கொடுமையை முடிவுக்கு கொண்டுவர சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக தீர்மானித்தனர். விஷ்ணு மோகினி ரூபம் எடுத்தார். சிவன் மோகினி சேர்க்கையில் பிறந்த தெய்வக் குழந்தையே ஐயப்பன். அந்த குழந்தை பாண்டாள நாட்டின் மன்னன் ராஜசேகரனால் காட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. கழுத்தில் தங்க மணியுடன் இருந்ததால் அவர் அதை தன் மகனாக வளர்த்தார். ஐயப்பன் வளர வளர அவரின் தெய்வீக சக்தி வெளிப்பட்டது. பொறாமை கொண்டவர்கள் அவரை அகற்ற நினைத்து புலிப்பால் கொண்டு வர சொன்னார்கள். ஐயப்பன் அஞ்சாமல் அடர்ந்த காட்டிற்குச் சென்று புலிகளை அடக்கி புலிப்பானை எடுத்து வந்து தன் தெய்வீகத்தை நிரூபித்தார். பின்னர் ஐயப்பன் சபரிமலை சென்று தவம் செய்து சரணம் ஐயப்பா என்று அழைக்கும் பக்தர்களை என்றும் காக்கும் தெய்வமாக நிலைத்தார். பாடம்: உண்மையான பக்தியும் தைரியமும் எல்லா தடைகளையும் வெல்லும்.